இன்னைக்கு நேரப்படி நம்ம இந்தியாவில் இன்னைக்கு டேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி. இன்னைக்கு நம்ம அமெரிக்காவுக்கும் நம்ம ஈரானுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு போருங்கிறது நடைபெறலை. ஆனால் இதுக்கு மாறாக ஒரு நுட்பமான அதுக்கப்புறம் ஆபத்தான போர் நிறுத்தங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீடிட்டு போயிட்டு இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போருங்கிறது மீண்டும் வெடிக்க பார்த்தீங்கன்னா நிறைய அபாயங்கிறது இருக்கு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ 1 by 1 பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போகிற பற்றின அம்சங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த முக்கிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அமைதிக்கான கடைசி எச்சரிக்கை அதுவும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து ஒரு பூஜ்ஜிய நேர எச்சரிக்கைங்கிறது ஒன்றுங்கிறது கொடுத்துருக்காங்க. அது என்ன பூஜ்ஜிய நேர எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது என்ன, அது எதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ 1 by 1 நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம அமெரிக்காவோட பாதுகாப்பு செயலாளரான பீட் ஹாக்செத் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானை பார்த்து ஒரு தெளிவான, அது மட்டும் இல்லாமல் கடுமையான ஒரு எச்சரிக்கைங்கிறது எடுத்திருக்காரு. அது என்னன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு 2 ஆப்ஷன்கள் தந்திருக்காரு. என்னென்ன ஆப்ஷன்னா தங்கப்பாலம், அப்படி இல்லாட்டி குண்டுகள் அப்படின்னு 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காரு. இது கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் ஒரு சமாதான ஒப்பந்தத்துக்கு பார்த்தீங்கன்னா இணங்க வேண்டும், அதை தான் பார்த்தீங்கன்னா எங்கள் அமெரிக்காவும் விரும்புது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் சொல்கிற மாதிரி ஈரான் செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரானுங்கிறது செழிப்பான தங்க பாலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுவே நாங்கள் சொல்கிறத ஈரான் மறுத்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டணம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இருக்கிற உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை மின் உற்பத்தி நிலையமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் எரிசக்தி மின் நிலையமாக இருக்கட்டும், இதுக்கு மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா குண்டுகள் வீசப்படும் அப்படின்னு நம்ம ஈரானை பார்த்து எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு. இந்த 2 ஆப்ஷன் தந்திருக்காருல, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆப்ஷனுங்கிறது. அடுத்தது அமெரிக்கா சைட்ல இருந்து இந்த போருக்கான முழு போருக்கான தயாரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றி அவங்க ஒரு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். நம்ம அமெரிக்காவில் இருக்கிற இராணுவ தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளை விட்டுருக்காங்க. அதில் அவர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போதைய போர் நிறுத்தங்கிறது எந்த நேரத்துலையும் எப்படி சொல்றது, எந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டப்படலாம். அப்படி இந்த போர் நிறுத்தங்கிறது நிறுத்தப்பட்டாங்கன்னா எங்களோட படைகளை கொண்டு போற பார்த்தீங்கன்னா தொடங்க எங்களுக்கு படை பார்த்தீங்கன்னா முழுமையாக தயார் நிலையில் உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது, இப்போ இந்த அமெரிக்கா கடல் வழியான இந்த முற்றுகையிட்டிருக்காங்களே, அது என்னன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற பதற்றம் என்னென்ன நடக்குது அப்படின்னு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை பற்றி 1 by 1 இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகள் என்னென்ன விதிச்சிருக்காங்க அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவோட இந்த கடற்படை இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரானுக்குள்ளே நுழையலாம், அப்படி இல்லாட்டி வெளியேற நம்ம ஈரானோட கப்பல்களாக இருக்குல்ல, அந்த அனைத்து கப்பலையும் பார்த்தீங்கன்னா தடுக்கும் ஒரு முற்றுகையை பார்த்தீங்கன்னா வலுப்படுத்திட்டு இப்போ வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமெரிக்காவோட ஜெனரல் டான் கெய்ன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கொடியோட எந்த கப்பல்களும் எங்களை நோக்கி அப்படி வந்தாலும் அந்த கப்பல்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா குறிவைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இன்கேஸ் எங்களோட தடுப்பை அவங்க மீறி அவங்க போக முயற்சித்தாலும் நாங்கள் அதை எப்படி சொல்கிறது, நாங்கள் அதை பார்த்தீங்கன்னா படையெடுத்து அந்த கப்பலை நிறுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காரு. அடுத்தது அமெரிக்கா சைட்லேருந்து என்ன தாக்குதலுங்கிறது நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். இந்த பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல, அங்கே நம்ம அமெரிக்காவோட கடற்படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இப்போ வந்த ஒரு சில கப்பல்களை பார்த்தீங்கன்னா அதில் போதைப் பொருள் இருக்குது, கடத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு சந்தேகத்தின் பேரில் பார்த்தீங்கன்னா 5வது படகையும் பார்த்தீங்கன்னா அவங்க தாக்குதல்ங்கிறது நடத்தியிருக்காங்க. இதில் 3 பேர் பார்த்தீங்கன்னா கொல்லவும் பட்டிருக்காங்க. இப்போலேருந்து இவங்க தாக்குதல் நடத்தலை. கடந்த 5 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த தாக்குதலுங்கிறது இந்த பசிபிக் ஓஷனில் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இவங்க 5 ஆண்டுகளில் இந்த தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்களே, இந்த தாக்குதலில் மட்டும் கொல்லப்பட்டவங்க, சந்தேகத்தின் பேரில் கொல்லப்பட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைங்கிறது 14ஆக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உயர்ந்திருக்கு. சாரி
5 ஆண்டுகளில் 5 நாட்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போரை பற்றின எல்லா நாடுகளும், இந்த சர்வதேச நாடுகள் இருக்காங்களே, அவங்க என்ன ஒரு ராஜதந்திரம் இப்போ போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நடக்கிற இந்த குழப்பமான சூழல்கள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்து ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இப்போதைக்கு இந்த கட்டத்தில் இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். நம்ம பாகிஸ்தானில் இப்போ நடந்த இந்த 2 பேர்த்துக்கும் மத்தியஸ்தனம் பண்ணி வச்சுருந்தாங்களே, இதோட இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைங்கிறது நடக்க வாய்ப்பு உள்ளதாக பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை மாளிகையிலேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த பதட்டமான சூழ்நிலை இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்டா இந்த இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா தெற்கு லெபனான ஒரு கில் ஜோனா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த ஜோனை அந்த இடத்த பார்த்தீங்கன்னா இப்போ அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த அமெரிக்காவோட ஜனாதிபதி சொன்னது போலவே இந்த இரு நாட்டுகளுக்கும் இடையிலான இந்த தலைவர் இருக்காங்களே, அவங்களுக்கு இடையிலான எந்த தொடர்பும் எங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா நம்ம லெபனான் அரசுங்கிறது மறுத்திருக்காங்க. அடுத்தது இந்த போரை பற்றின பின்னணி என்னென்ன, இந்த போர் எங்கே எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இந்த போர்லேருந்து நம்ம வந்திருக்கோம் அப்படின்லாம் இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ நம்ம ரீகேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம இந்த பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போர் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, யாரால் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டாக நம்ம இந்த போருக்கு நம்ம முன்னாடி போகணும்னா பிப்ரவரி 28 2026 அன்று இந்த அமெரிக்காவுக்கும் நம்ம இஸ்ரேலையும் பார்த்தீங்கன்னா எதிராக நம்ம ஈரான் தொடுத்த இந்த தாக்குதலால தான் இந்த போருங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தினாலும் இப்போ நம்பப்பட்டு வருகிறது. அடுத்தது இந்த போரோட வேகம் எங்கேருந்து வேகம் எடுத்தாங்க, எப்படி வேகம் எடுத்து ஈரானை தாக்குனாங்க அப்படின்னு இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் வரலாற்றையே இல்லாத வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 32 நாட்களில் ஈரானில் இருக்கிற முக்கிய இராணுவ இலக்குகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் சுட்டு செயல்படுத்த முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்கா சைட்லேருந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்த போர் நிறுத்துங்கிறது எப்போ அறிவிச்சாங்க, எத்தனை நாள் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னு இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த ஏப்ரல் 7 2026 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இரு தரப்புக்கும் ஒரு 2 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தத்தை நம்ம ஒத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாடும் ஒப்புக்கொண்டு இருந்தாங்க. இந்த அவகாசம்ங்கிறது பார்த்தீங்கன்னா எதனால அவங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா ஈரான் மீதான இந்த பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைதி பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இதுக்காக அழுத்தத்தை கொடுக்கறதுக்காக தான் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை இந்த 2 வாரத்துக்கு இந்த போர் நிறுத்தங்கிறது போட்டிருந்தாங்களே, இதை பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. அதுக்கப்புறம் இந்த போர் நிறுத்தங்கிறது இந்த 2 வாரம் இப்போ முடிய போகுது. இப்போ இந்த ஏப்ரல் 22 தான் பார்த்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது ஒரே போகுது. நம்ம இப்போ பார்த்ததை விட இது வரைக்கும் நடந்த இந்த நிலவரமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஒரு ரீகேப்புங்கிறது இப்போ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன இந்த போரை பற்றி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னன்னா இந்த முழு போரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம் அப்படி தான் இருக்காங்க. இன்கேஸ் சமாதானமான ஒப்பந்தம் எங்களுக்கு கிடைக்காவிட்டால் ஈரான் மேலே நாங்கள் குண்டு மலை பார்த்தீங்கன்னா நாங்கள் பொழிவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை பார்த்து அமெரிக்கா ஒரு எச்சரிக்கைங்கிறது அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்காவோட இராணுவ நகர்வுகள் என்ன நடத்தியிருக்காங்க ஈரானுக்கு ஆப்போசிட்டில் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஈரான் மீது பார்த்தீங்கன்னா முழு கடல் முற்றுகைங்கிறது இட்டிருக்காங்க. இதனால ஈரானோட இந்த 13 கப்பல்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பின்வாங்கிட்டாங்க அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து சொல்கிறாங்க. அடுத்தது இந்த அமெரிக்காவோட ராஜதந்திரமான செயல் என்ன, நம்ம பாகிஸ்தானில் இந்த பேச்சுவார்த்தை பேசுகிற வாய்ப்பாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த லெபனான் இஸ்ரேல் மோதல் அதை பற்றி நம்ம ஈரான் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைங்கிறது நிறையா கொடுத்துட்ருக்காங்களே, இந்த நிலவரங்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவோட ராஜதந்திரமாக பார்க்கப்படுது. அடுத்தது இந்த போரால் நம்ம நாடுகளுக்கு இப்போ நம்ம நாடுகளுக்கு இல்லாமல் நம்மளுக்கெல்லாம் என்ன ஒரு எச்சரிக்கையாக இப்போ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்கேஸ் இந்த 2 வாரம் இந்த போர் நிறுத்தங்கிறது போட்டிருக்காங்களே, இந்த போர் நிறுத்தங்கிறது இப்போ முடிந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த எண்ணெய் விலைங்கிறது பார்த்தீங்கன்னா
$250 முடியும் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ அடுத்தடுத்து நாட்களில் என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போது நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ தற்போதைய கட்டம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கடைசி எச்சரிக்கை காலமாகும். அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஈரானுக்கு ராஜதந்திர வழியாக பார்த்திங்கன்னா ஒரு தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்புங்கிறது இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லாமல் இதே நேரத்தில் மறுபடியும் பார்த்திங்கன்னா அவங்களோட இன்கேஸ் நம்ம ஈரான் இந்த அவங்க சொல்கிற ஒப்பந்தத்தை மறுத்தாங்கன்னா திருப்பியும் அவங்க படைகளை பார்த்தீங்கன்னா அங்கே ஈரான் பக்கம் பார்த்தீங்கன்னா நிலைநாட்டி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த ஏப்ரல் 22 இது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தேதியாக பார்க்க போகுது. ஏன்னா இந்த போர் நிறுத்தங்கிறது அவங்க அறிவிச்சிருந்தாங்களே, இந்த போர் நிறுத்தங்கிறது பார்த்திங்கன்னா முடியும் தேதி அதுதான். அடுத்தது இந்த உலக பொருளாதாரம் இருக்குல்ல, இதோட பாதிப்பு என்ன அப்படின்னு இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். இந்த ஹர்முஸ் கால்வாயை இப்போ இவங்க மூடி இருக்காங்களே, இதனாலேயே நம்ம இதனால இந்த உலக பொருளாதாரம் பார்த்திங்கன்னா ஒரு பதட்டமான சூழ்நிலையே இருக்குது. இப்போ இதை பற்றி என்ன நடக்கப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஹர்முஸ் கால்வாயை இப்போ மூடியதால் இந்த உலகத்தோட இந்த எண்ணெய் விநியோகம் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா கடுமையாக பாதிப்புங்கிறது அடைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்சது தான். இது தொடர்ந்தா பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்கிற பசின்மைங்கிறது 20% வரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உலக வங்கி பார்த்திங்கன்னா ஒரு எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி போர் நடக்கலாம், ஒரு பிரச்சனை நடக்கலாம் கூட இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எதாவது சொல்லலாம், அது என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது புரிகிற மாதிரி நான் கமெண்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போது இதை பற்றின என்னோட தாட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இன்றைக்கி என்ன தான் ஒரு போருங்கிறது நடைபெறவில்லை அப்படின்னாலும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த அணு ஆயுதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கடல் வழி இந்த போராக இருக்கட்டும், இதோட விளிம்பில் தான் பார்த்திங்கன்னா நம்ம நின்றுட்டுருக்கோம். சரி, நம்ம மட்டும் இல்லாமல் இந்த உலகமே பார்த்திங்கன்னா இந்த போரோட விளிம்பில் தான் நின்றுட்டுருக்கு. இந்த அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தங்கிறது இப்போதே பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை நீ ஒப்புக்கொண்டே ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் அதை எதிர்த்து நம்ம ஈரான் பார்த்திங்கன்னா போருக்கு நாங்கள் தயார் அப்படின்னு நிலைப்பாட்டில் அவங்க நின்றுருக்காங்க. இந்த ஒரு வாரத்தில் இந்த 2 வாரம் முடிய போதில்ல, இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த போர் என்னவா நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த உலகமே பார்த்திங்கன்னா இந்த 2 வாரத்தை தான் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட தாட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பதட்டமான சூழ்நிலை குறித்து ஏதாச்சும் ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு பதில் தெரிஞ்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆன்சருங்கிறது சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது உங்களோட நிலைப்பாடு. இப்போது இந்த போரை குறித்து இப்போது என்னோட தாட்டுங்கிறத நான் சொல்லிட்டேன். உங்களோட தாட்டு இப்போது இந்த 2 வாரத்தில் என்ன நடக்க போகுது, என்ன நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா, அப்படி இல்லாமல் நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, உங்களை இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.